ரிஷபராசி நண்பர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. ஆனால் எப்போவுமே நல்லது நடக்கும் பொழுது ஒரு விரயங்கள் இருக்கும்னு சொல்லுவாள். இந்த மாதிரி விரயங்களும் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். ஒரு 4 பேர் நம்மளை பற்றி நல்லது பேசுவா, 4 பேர் எதிர்த்தாப்பில் பேசுவா, 4 பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பேசுவா, 4 பேர் முன்னாடி சிரிப்பா. இதெல்லாம் காதில் வாங்கணும். எப்போ தான் அதை தான் நமக்கு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய நபர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றார். அவர் என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து இந்த மாதிரி அரசியலில் இன்றைக்கி இத்தனை வருஷம் இருந்துட்டுருக்கேன், பதவிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு நல்ல பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது, நல்ல பதவி கிடைக்கும், ஜாதக ரீதியாக அப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தார், சார் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சார். நான் சொன்னேன், யாராவது உங்களை திட்டினா பொறுத்துப்பீங்களான்னு. பொறுத்துப்பண்ணா, திட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தாலே கோவம் வந்துடும் எனக்கு. யாராவது உங்களுக்கு தப்பாக பேசினா அடுத்த க்ஷணம் படன்னு பேசிடுவேன். அப்போ முதல்ல பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம், பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். பல பேர் பல விதத்தில் சொல்லுவா, இல்லாத விஷயத்த கூட திணிச்சு விடுவா. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இவர்கிட்ட கேளுங்கன்னு கேட்டேன். ஆமாம் சார், 10 வருஷமாக இப்படி தான் இருந்துட்டு இருக்கேன், நான் இத்தனை பதவிகளை தாண்டி இருக்கேன், கண்டிப்பாக அது வேணும் சார்னு சொன்னார். அதுதான். அப்போ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னா வைராக்கியம் ரொம்ப முக்கியம். விரயங்களாகவும் பின்னாடி அதை லாபமாக பண்ணுறதுக்குண்டான முயற்சி எடுத்து நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சியும் பண்ணிக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு.